வணக்கம். நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். வாழ்க்கையில் வெற்றி பயன் நோக்கி பயணம் செய்கிறீர்கள். இந்த பயன்கள் நல்ல முறையில் வெற்றி பெற என் அன்பின் வாழ்த்துக்கு நீங்கள் நல்லா இருப்பீங்க. இப்போ இருக்கிறத விட 1000 மடங்கு அதிகமாக முடியும். நம்ம சேனைகள் கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துவாராக. நல்லா கவனிச்சு பாருங்கள். தேவன் என்ன செய்கிறார் என்றால், மனுஷன் மூலமாக நமக்கு ஒரு பொறுப்பு ஒப்படைக்கிறார். தேவன் வைத்திருக்கிற ஒரு மிகப்பெரிய வரைபடம். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பொறுப்புகள் அல்லது நீங்களும் ஒரு பொறுப்பை தேர்ந்தெடுப்பீங்க. நீங்கள் படிக்கிற காரியத்தில் சரி, நீங்கள் செலக்ட் பண்ணுற வியாபாரங்கள், பெரிய பெரிய பிஸ்னஸ்கள், பெரிய பெரிய கான்ட்ராக்டுகள், பெரிய பெரிய ஊழியங்கள், சின்ன சின்ன ஊழியம் எல்லாமே நம்ம தேர்ந்தெடுக்கிறோம். சில நேரங்களில் கடவுள் நமக்கு உணர்த்தப்பட்டு நாம் அதை செலக்ட் பண்ணணும். இது சூப்பராக வரும், இது நல்லா இருக்கும் என்று செலக்ட் பண்ணுறோம். நல்லா கவனிச்சுப்பாங்க. ஒரு பொறுப்பு நம்ம வீட்டில் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. அதில் 2 காரியங்கள் ஒரு மிகப்பெரிய வெற்றி அடங்கி இருக்கிறது. என்ன என்றால், அந்த பொறுப்பை ரொம்ப பொறுப்பாக பார்க்க வேண்டும். பொறுப்பை ரொம்ப கவனமாக சீரியஸாக, எந்த வேலையாக இருந்தாலும், நீங்கள் எந்த டிபார்ட்மெண்ட்டில் இருந்தாலும் அதை ரொம்ப சீரியஸாக ரொம்ப கவனமாக நீங்கள் கையாளணும். அப்படி கவனமாக கையாளும் போது தான் அதில் உங்களுக்கு பொறுப்பு அதிகமாக இருக்குது என்பதை அதை காட்டுகிறது. 2வது, எந்த பொறுப்பை நீங்கள் லீட் பண்ணி கொண்டிருக்கீங்களோ அந்த பொறுப்பு வர வர என்ன ஆகும்னா வளர்ந்து கொண்டே இருக்கும். அது வளர தான் உங்கள் பொருளாதாரங்கள், உங்கள் உயர்வுகள், உங்கள் கணங்கள், மதிப்புகள் எல்லாமே இந்த உலகத்தில் அந்த அளவுக்கு ரீச் ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதனால் தேவன் மனுஷன் மூலமாகவும் கடவுள் மூலம் நம்ம கொடுத்துருக்கிற அந்த பொறுப்பை பிரமாதமாக எடுத்து கையாளுங்கள். கவனமாக பொறுப்பாக கையாளுங்கள். 2வது, அந்த காரியத்தை மிகப்பெரிய வளர்ச்சி திட்டத்துக்குள்ளாக நீங்கள் நகர்த்தி கொண்டு போகணும். அப்படி நகர்த்தி கொண்டு போகும்போது என்ன நடக்குது என்றால், இந்த உலகத்தில் உங்களுடைய கனவுகள், உங்கள் திட்டங்கள்லாம் வேறு லெவலுக்குள்ளாக இருக்கும். அந்த வேறு லெவலுக்குள்ளாக இருக்கும்போது என்ன நடக்கிறது? ஒட்டுமொத்த உலக நாடுகளுக்கு நாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களை கடன் கொடுக்கும்படியாக வைக்கிறார். நீங்கள் வற்றாத நீரூற்றை போல் இருப்பாய் என்று சொல்லி உங்களிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் நண்பன் ரவி, பெரியபாளையம்.